இந்த கரூரிலே 41 பேர்கள் இதுவரை தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலே 41 உயிர்கள் போன அந்த வரலாறு இதுவரை தமிழகத்திலே கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. இந்தியாவே இன்றைக்கு சோகத்திலே இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். அதை பத்தி பேசிடக்கூடாது. அங்கேயும் பவர் கட்டு, இங்கேயும் பவர் கட்டு. ஆகவே நிறைவாக அவங்களிடத்தில் சொல்வார்கள் என்கிற நம்பிக்கையில அரசு நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த தார்மீக பொறுப்பிலே தான் நீங்கள் இங்கே வந்த இடத்துல ஆசிட் ஊற்றுவார்கள், நம்மை கரண்டுக்கு கட் பண்ணுவார்கள், ஆம்புலன்ஸை உள்ள விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தால் நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? அவர்களும் மக்கள் தானே. எதிர்கட்சிக்கு வருவர்கள் எல்லாம் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா? அவர்கள் என்ன பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களா? அவர்களும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள், தமிழ்நாட்டுக்காக இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள். ஆனால் ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்கிற பாரபட்சத்தோடு இந்த அரசு அணுகுவதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இதற்கு சிபிஐ விசாரணை வைத்து நீதி விசாரணை மக்களுக்கு என்ன நடந்தது, ஏன் 2 ஆம்புலன்ஸ் திடீர்னு வருது, அதுக்கப்புறம் ஒரே நேரத்துல 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் எப்படி உள்ளே வருது, அது எதிர்கட்சி கூட்டத்துக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வரும்.